வணக்கம். மார்ச் 13ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிஃப்டி 50 மறுபடியும் வீழ்ச்சியை பார்த்துருங்க. 11 மணி அளவில் பார்க்கும்போது 1.3% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி 50. பாரத பிரதமர் ஈரான் பிரசிடென்ட் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாருன்னு என்டிடிவியில் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து பேசியிருக்கிறாரு. அதே போல சரக்கு கப்பல் பத்திரமாக இந்தியாவுக்கு வருவது குறித்தும் பாரத பிரதமர் பேசியிருக்கிறாருன்னு என்டிடிவியில் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. எல்பிஜி தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு குறித்தும் பாரத பிரதமர் பேசியிருக்கிறாரு. சிலர் தேவையற்ற பீதியை கலப்புறாங்க என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாரு. மாநில அரசுகளுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாரு. கண்காணிப்பு அதிகரிக்க வேண்டும். சிலர் பிளாக் மார்க்கெட்ல அதிகமாக விற்பனை செய்யறாங்க இந்த எல்பிஜியை. அதே போல சிலர் பதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்காக மாநில அரசுகள் கூடுதலாக கண்காணிப்புல ஈடுபட வேண்டும்னு பாரத பிரதமர் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாரு. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. இந்திய அரசு எல்பிஜி புக்கிங் சைக்கிளை நீட்டிச்சிருக்கிறாங்க. கிராமப்புற வீடுகளுக்கு இப்போ 45 நாட்கள் உயர்த்தி இருக்கிறாங்க எல்பிஜி புக்கிங் சைக்கிளை. கமர்ஷியல் சிலிண்டருடைய அப்டேட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. சப்ளையை துவங்குறாங்க கமர்ஷியல் செக்டர்ல. ஆனால் கொஞ்சம் குறைவாகத்தான் அவங்க துவங்குறாங்க. மாதந்தோறும் என்ன யூஸ் பண்றோமோ அதோடைய 20% அவங்க சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க கமர்ஷியல் மற்றும் இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ்க்கு. இது மாநில அரசுடன் இணைந்து செய்வதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதானி போர்ட்ஸ் குறித்தான ஒரு தகவல். அதானி நடத்தக்கூடிய ஒரு போர்ட் இஸ்ரேல்ல, ஐஃபா போர்ட், அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மிசைல் அட்டாக் நடந்திருக்குன்ற செய்தி இருந்தது. என்டிடிவியில் அது வெறும் வதந்திகள் மற்றும் உறுதி செய்திருக்கிறாங்க. என்டிடிவி நேரடியாக அங்கே போய் பார்த்துருக்காங்க. ஆப்ரேஷன்ஸ் நார்மலா இருக்குன்ற தகவல் கொடுத்திருக்காங்க. என்டிடிவி அதானியுடைய மற்றொரு நிறுவனம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஜெஃப்ரிஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஆனால் டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1820, புது டார்கெட் 1740. அவங்க டார்கெட் குறைக்கிறதுக்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம் வந்து ஜியோவுடைய ஐபிஓ தள்ளி போகுது. அதுவும் ஒரு காரணமா சொல்லியிருக்கிறாங்க. டார்கெட் பிரைஸ் குறைச்சதற்கு இப்போ 1400 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஏபிபி இந்தியாவுடைய ரேட்டிங்கை யூபிஎஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. நியூட்ரல்ல இருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் பிரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. நல்லாவே உயர்த்தி இருக்கிறாங்க டார்கெட் பிரைஸை. முன்ன சொன்னது 5310, புது டார்கெட் 8030. இப்போ 6430 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏபிபி இந்தியா. மனோரமா இண்டஸ்ட்ரீஸ் முன்னவே அறிவிச்சிருந்தாங்க ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க போறாங்கன்னு. இப்போ அப்டேட் கொடுத்திருக்காங்க. 500 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்றதுக்கு போர்டு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. ஆனால் எந்த வழியில் இவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ண போறான்றது உறுதி செய்யுங்க. ஈக்விட்டி வழியாக இருக்கலாம், டெப்ட் வழியாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க மனோரமா இண்டஸ்ட்ரீஸ். பாலாஜி அமைன்ஸ் இன்னைக்கு ஒரு வீழ்ச்சியை பார்த்திருக்கு. இன்ட்ராடேல 4% விழுந்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. மிடில் ஈஸ்ட் போர் காரணமாக அவங்க சில விஷயங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அமோனியா தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால அவங்களுடைய ஆபரேஷன்ஸ் அவங்க நிறுத்தி வைத்திருப்பதாக பாலாஜி அமைன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்திருந்தோம். அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் களவாடப்பட்டிருக்கு. இப்போ அதை மீட்டிருக்கிறாங்க. கூடுதல் செக்யூரிட்டியும் அந்த அக்கௌண்ட்டுக்கு இப்போ சேர்த்திருப்பதாக டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் தரப்புல அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. பயோகான் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் பயோகான் ஃபார்மா. அவங்களுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. இது டைப் 2 டயபெட்டிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க பயோகான் நிறுவனம். ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஆசாம்ல ஒரு மைனிங் லீஸை ஜெயிச்சிருக்கிறாங்க. இது லைம்ஸ்டோன் பிளாக் மைனிங்கான ஒரு டெண்டர்ல அவங்க ப்ரிஃபர்ட் பிட்டரா இருக்கிறாங்க ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட். ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க ஜப்பான் நிறுவனமான கேட்டோ ஒர்க்ஸ்னு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைச்சிருக்கிறாங்க. ப்ராடக்ட் காம்படிட்டிவ்னஸ் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிப்பதற்கும் காஸ்ட் எஃபிஷியன்சியை கூட்டுவதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் ஏசிஇ தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜிஎஸ்பி கிராப் சயின்ஸ் ஐபிஓ குறித்தான ஒரு தகவல். அவங்க ஒரு ஆக்ரோ கெமிக்கல் கம்பெனி. ஐபிஓ ஓப்பன் ஆகுதுங்க. மார்ச் 16ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்கும் ஐபிஓ இருக்கு. ஐபிஓ வழியாக 400 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்றதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அவங்க நிர்ணயித்திருக்கக்கூடிய விலை லோவர் பேண்ட் 304, அப்பர் பேண்ட் 320. இதை வைத்துக் கொண்டு பார்க்கும்போது அந்த கம்பெனியுடைய ஒட்டுமொத்த வேல்யூவேஷன் 1489 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கு. அதாவது அப்பர் பேண்ட்ல விலை போகும் பட்சத்தில் 1489 கோடி ரூபாய் கம்பெனியுடைய ஒட்டுமொத்த மதிப்பு. இந்த ஐபிஓல ஃப்ரெஷ் இஷ்யூ 240 கோடி ரூபாய், ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 160 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் விற்பனைக்கு வருதுன்ற தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஜிஎஸ்பி கிராப் சயின்ஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட்.
கெய்ன்ஸ் டெக்னாலஜி இந்தியா குறித்தான ஒரு தகவல் மணி கண்ட்ரோல் வந்து கிடைத்தது. பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் யூரோப் ஷேர்ஸ் வாங்கி இருக்கிறாங்க. 1.16 லட்சம் ஈக்விட்டி ஷேர், அதாவது 0.17% ஸ்டேக்கை வாங்கி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா 42 கோடி ரூபாய்க்கு. அதே நேரத்தில் கடன்சா மாஸ்டர் ஃபண்ட் மற்றும் ப்ளூ பேர்ல் மேப் விற்பனை செய்திருக்கிறாங்க. கடன்சா மாஸ்டர் ஃபண்ட் 17 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. ப்ளூ பேர்ல் 25 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. இது கெய்ன்ஸ் டெக்னாலஜி இந்தியாவில். கிராவிட்டா இந்தியா தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு முதலீடு செய்யறாங்க. ராஷ்டிரிய மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல 99% ஸ்டேக் கிட்டத்தட்ட வாங்குறாங்க 559 கோடி ரூபாய்க்கு. இந்த டிரான்சாக்ஷன் இந்த மாத இறுதிக்குள்ள முடிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ராஷ்டிரிய மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் உடைய வருவாயில 40% முக்கியமான இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல இருந்து வருதுங்க. UAE, US, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, கென்யா, இந்தோனேஷியா, ஒமான் மற்றும் சவுதி அரேபியால இருந்து வருது. குஜராத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆண்டிற்கு 31,200 மில்லியன் டன். விஏடெக் வபாக் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு சென்னையில் ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சூவரேஜ் போர்டு கிட்ட இருந்து கிடைத்த கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க விஏடெக் வபாக். ஸ்வான் டிஃபென்ஸ் குறித்து சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்தோம்னா உங்களுடைய ஒரு ப்ரொமோட்டர் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஆஃபர் ஃபார் சேல் வழியாகன்னு. இப்போ சிஎன்பிசி டிவி 8ல கொடுத்துருக்கிற அப்டேட்னா அடுத்த வாரம் அந்த ஆஃபர் ஃபார் சேல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ப்ரொமோட்டரான ஹேசல் இன்ஃப்ரா 5% ஸ்டேக்கை இந்த ஆஃபர் ஃபார் சேல் வழியாக விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணத்திற்காக விற்பனை செய்யறாங்க? பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் மினிமமா இவ்வளவு இருக்கணும்ன்றது இருக்கு. அதை எட்டுவதற்காகத்தான் இந்த முடிவு இந்த ப்ரொமோட்டர் எடுத்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 18ல அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. டிசிஎம் ஸ்ரீராம் தற்போது அப்டேட் இருக்கு. குஜராத்தில் அவங்க முதலீடு செய்யறாங்க. பரூச் ரெனியூவல் பவர் ப்ராஜெக்ட்ல 217 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக சொல்லியிருக்காங்க டிசிஎம் ஸ்ரீராம். காந்தார் ஆயில் குறித்து சிஎன்பிசி டிவி 8ல கிடைத்த ஒரு தகவல், ஈரான் போர் காரணமாக கம்பெனிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பா ஆயில் விலை அதிகரிச்சிருக்கு. ஃபாரெக்ஸ் இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு நிகராக வாலட்டைலா இருந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய UAE ஆலையில இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆபரேஷன்ஸ் கரெக்டா போய்கிட்டு இருக்கு. ஆனா போர் இன்னும் கூடுதல் நாட்களுக்கு நீட்டிக்கும் பட்சத்தில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காந்தார் ஆயில். அதானி டோட்டல் கேஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல் மறுபடியும் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இன்ட்ராடேல பார்க்கும்போது 6% அதிகரித்தது. கடந்த 4 நாட்கள்ல 38% அதிகரிச்சிருக்கு அதானி டோட்டல் கேஸ். டயர் உற்பத்தியாளர்களுடைய அமைப்பான ஆட்டோமோட்டிவ் டயர் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் மத்திய அரசு கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. பாலிசி சப்போர்ட் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. போர் காரணமாக அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பா க்ரூட் ஆயிலுடைய விலை அதிகரிக்கிறதுனால அவங்களுடைய இன்புட் காஸ்ட் எல்லாமே அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம ஏற்றுமதியிலும் பாதிப்பு இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட ஆண்டிற்கு 250 முதல் 260 மில்லியன் டாலர் இந்த வெஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸ்க்கு ஏற்றுமதி செய்யறாங்க. அங்கேயும் பாதிப்பு இருக்கு. ஸோ அரசு சப்போர்ட் பண்ணுன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க ஆட்டோமோட்டிவ் டயர் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன். ஆக்சிஸ் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல், ஆக்சிஸ் பேங்குடைய புகாரின் அடிப்படையில் மும்பை போலீஸ் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. யார் மீதெல்லாம்? ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபைனான்ஸ் லிமிடெட், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், ரிலையன்ஸ் பவர் லிமிடெட் மற்றும் அனில் தீருபாய் அம்பானி குரூப்புடைய ப்ரொமோட்டர்ஸ் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. மோசடி செய்திருக்கிறாங்கன்றதான் குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட 39 கோடி ரூபாய்க்கான மோசடி நடந்திருக்குன்னு ஆக்சிஸ் பேங்க் வழக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் கேஸை பதிவு செய்திருக்கிறாங்க மும்பை போலீஸ்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. மாருதி சுசுகியுடைய ஷேர் பிரைஸ் கடந்த 3 மாதத்துல 20% வீழ்ச்சியை பார்த்திருக்கு. மோதிலால் ஓஸ்வால் இருந்தாலும் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. மாருதி சுசுகிக்கு எதிர்பார்க்கிற டார்கெட் 17,406 ரூபாய். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கோயம்புத்தூர்ல அவங்க நிலம் வாங்கி இருக்கிறாங்க. 44 ஏக்கர் நிலம் வாங்கி இருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டை அமைக்கிறாங்க. அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட். இது வழியாக 450 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். HFCL தற்போது அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கான ஒரு குளோபல் ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து சொல்லுங்க? ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் சப்ளை செய்யக்கூடிய 5 ஆண்டுக்கான கான்ட்ராக்ட். இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. ஆனா இந்த வீடியோ சேர தருணத்துல ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு HFCL. கல்பாத்திர தரப்புல அப்டேட் இருக்கு. அந்தேரி வெஸ்ட்ல அவங்களுக்கு ஒரு ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இது வழியாக அவங்களுக்கு 1,400 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கல்பத்தாறு. ரயில் டிராவல் இன்சூரன்ஸ் குறித்து சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி எழுப்பி இருந்திருக்கிறாங்க. ஏன் ஆன்லைன்ல வாங்குறவங்களுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் வழங்குறீங்க? ஏன் ஓவர் த கவுண்டர்ல பிசிக்கல் டிக்கெட் வாங்குறவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு முன்னவே கேள்வி எழுப்பி இருந்தாங்க. இப்போ அது குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்ல கிடைத்த ஒரு தகவல், சுப்ரீம் கோர்ட் இனி இன்சூரன்ஸ் கவுண்டர்ல வாங்குறவங்களுக்கும் வழங்க வேண்டும், இந்த டிராவல் இன்சூரன்ஸ் கவுண்டர்ல வாங்குறவங்களுக்கும் வழங்க வேண்டும்ன்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.